ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்ன சாமுரை பீட்டாவோட ப்ரீடிங் செட்டப் போடலாம் வாங்க. நீங்கள் பார்க்குறீங்களா, இவர் தான் பார்த்தீங்கன்னா மெயில் பீட்டா. அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறீங்களா, இவங்க வந்து ஃபீமேல் பீட்டா. இவங்க 2 பேருக்கும் செப்பரேட்டாக பெரிய இடம் கொடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் எக்லோட் ஆவாங்க. அதே போல் மெயிலும் நல்லா பபிள் நெஸ்ட் கட்டும் விட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்லேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு இந்த டேங்கை எடுத்துகிட்டு வேறு டேங்க் வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேங்கை தூக்கிட்டேன். அதே மாதிரி வேறு ஒரு புது டேங்க் வச்சுட்டேன். எதனால் இதுலேருந்து அந்த பழைய டேங்க் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி லீக் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் பழைய டேங்க் எடுத்துகிட்டு புது டேங்க் வச்சுட்டேன். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பழைய தண்ணி அப்புறம் புது தண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு தண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து இப்போ இந்த தொட்டியில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்க்கு இவ்வளோ பெரிய இடம் தேவையில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் போட்டுக்கிறேன் குட்டி இடமா. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பீட்டாவை திரும்ப தனித்தனியாக செப்பரேட் பண்ணி போட வேண்டியதான். என்கிட்ட இந்த பாதாம் லீஃப் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால் திரும்ப பாதாம் லீஃப் வாங்கிட்டு வந்துட்டு இவங்களுக்கு ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுற வேண்டியதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சாமுரை பீட்டாவோட அப்டேட்லாம் பார்க்க முடியும்.